ஜெய் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பீரியடுக்கு யூஸ் பண்ணுற துணியை பற்றி பார்க்கலாம். அதாவது துணின்னு சொன்னால் நம்ம வேஸ்ட்டாக ஒரு கட்டப்பையில் ஸ்டோர் பண்ணி வைப்போமே, அந்த துணியா அதை தயவுசெய்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் பூச்சிகள் முட்டை போட்டு வச்சுருக்கோம். நம்ம தெரியாமல் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற துணி சுத்தமான காட்டனாக இருக்கணும். இதை நல்லா அலசி வெயிலில் காய போட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை இப்படி ஃபோல்டு பண்ணி பீரியடுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பேண்டிஸில் வச்சுக்குவாங்க. நம்ம இதை யூஸ் பண்ண பிறகுமே நல்லா அலசி வெயிலில் காய போட்டு தான் யூஸ் பண்ணணும். நம்ம உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறிச்சுன்னா 2 மணி நேரத்தில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அதனால நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நம்ம யூஸ் பண்ணுற துணியை மாற்றி தான் ஆகணும். இன்னொன்று, ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த துணி கெப்பாசிட்டி தாங்காது. அவங்க அடிக்கடி துணியை மாற்றி தான் ஆகணும். ஓகே, இப்போ துணினால் வர நன்மைகள் என்னன்னா, நம்ம கீழே போட்டாலும் நமக்கு நல்லது, நம்ம யூஸ் பண்ணால் நமக்கும் நல்லது. ஆனால் 2 மணி நேரத்துக்கு ஒருக்க மாற்றி தான் ஆகணும். நல்லா வெயிலில் காய வச்சு யூஸ் பண்ணால் இது நல்லது. இல்லாட்டி பாக்டீரியா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்குது.